அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் ஐடி கம்பெனி வைக்கலாமா, நானே ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த வகையில் ஒரு தொலை தொடர்பு அப்படின்ற வகையில் அந்த தொழிலை நம்ம செய்யலாமா அப்படின்றத இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இயல்பாகவே ஒருத்தருடைய 10ஆம் பாவம் அப்படின்றத தொழில் அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். ஒரு தகவல் தொடர்பு அப்படின்னாலே நம்ம எடுத்து பேச வேண்டிய முதன்மையான கிரகம் எது அப்படின்னா புதன், அதுக்கடுத்து சுக்கிரன், இந்த மாதிரியான கிரகங்களை நம்ம பேசலாம். பெரும்பான்மையாக புதன் அப்படின்றது டெக்னாலஜியை குறிக்கும். தகவல் தொடர்பு அப்படின்ற விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். பாவத்தில் 3, 9 இந்த பாவங்கள் நம்ம தொலை தொடர்பு சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 3, 9, 11 அப்படின்ற பாவங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஜாதகப்படி எந்த ஜாதகருக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனுடைய தொடர்பு சுக்கரனுடைய தொடர்புலாம் ஏற்படுத்தி 3, 9, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினா அந்த ஜாதகர் ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த வகையில் தன்னுடைய தொழிலை வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுவே புதன் 3ஆம் பாவம் மட்டும் தொடர்பு வருது அப்படின்னா எழுத்துத்துறை, இந்த மாதிரி தன்னுடைய நாலேஜை எழுதி புத்தகமாக வெளியிடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செயல்படுத்தலாம். அதே 10ஆம் பாவ உபநட்சத்திரம் சனியுடைய தொடர்பு ஏற்படுத்தி 3, 9, 11 இந்த வீடுகளை தொடர்பு படுத்திச்சுன்னா அந்த ஜாதகர் அச்சு தொழில் செய்யலாம். இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படையான விதி. ஓகே, இப்போ இன்றைய டாபிக் நான் ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒன்று வைக்கலான்னு இருக்கேன், ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த வகையில் வைக்கலான்னு இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் ஜாதபடி தொழில் செய்யறதுக்கு உண்டான கொடுப்பனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 10, 11 வீடுகளை குறிக்காட்டணும். இந்த ஜாதத்தில் 10ஆம் பாவ உபநட்சத்திரம் புதன் துலா ராசியில் விழுந்திருக்கு. புதன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குருவுடைய குறிக்காட்டி எடுத்து பார்த்தோம்னா 1, 2, 6, 7, 12 இந்த வீடுலாம் குறிக்காட்டுதுங்க. முக்கியமாக 2, 6 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. இந்த ஜாதகர் தொழில் செய்யலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு விஷயம், எந்த மாதிரியான தொழில் அப்படின்னா 10ஆம் பாவ உபநட்சத்திரம் தான் தொழிலை சொல்லும். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதாலையும் அந்த புதனுடைய குறிக்காட்டிகளை எடுத்து பார்த்தோம்னா 3ஆவது வீடு, 9ஆவது வீடு, 12ஆவது வீடு இந்த வீட்டிலுடைய தொடர்புலாம் காட்டுறதால தகவல் தொடர்பு தொலை தொடர்பு சார்ந்த துறையில் தன்னுடைய தொழிலை வச்சு ஒரு ஐடி கம்பெனி இல்லை ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செயல்படுத்தலாம். இதில் பர்டிகுலராக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பயுமே ஜாதகருக்கு 10ஆம் பாவ உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 12 டெபாசிட் ஆகிருக்குது. இந்த ஜாதகத்தை பாருங்கள். 10ஆம் பாவ உபநட்சத்திரம் புதன் நின்ற நட்சத்திரம் ஜாதபடி குருவாக இருக்குது. அந்த குரு 12ஆம் பாவத்துக்குள்ளே டெபாசிட் ஆகிருக்குதுங்க. இவர் எப்பயுமே 12ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக